அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷனுக்காக மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2025-2026 ஆண்டிற்கான போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷனுக்கு இணைய வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் அதற்கான முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.mkuniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திற்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் இணையவழி விண்ணப்பங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டிருக்கும். இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுல 2 லிங்க் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஃபார் பிஜி அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025-26 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் பிஜி அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025-26 அந்த மாதிரி 2 லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 லிங்க்லையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் அட்மிஷனுக்காக கொடுக்கப்பட்டுள்ள முழு விளக்க குறிப்புகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இது ஒரு ஆற்றல் சால் பல்கலைக்கழகமாகும். NAAC A++ கிரேடு அங்கீகாரம் பெற்றது. 1966 ஆண்டு நிறுவப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தேசிய தரமதிப்பீட்டு குழுவின் NAAC 4வது சுழற்சியில் A++ எனும் தகுதியினை பெற்றுள்ளது. கல்வி உலக இந்தியா எனும் அமைப்பு, அதாவது எஜுகேஷன் வேர்ல்ட் இந்தியா நடத்திய ஆய்வில் அரசின் பல்துறை பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் 2022 ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அகில இந்திய அளவில் 9வது இடத்தையும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளது. இவ்வாறு இந்த யூனிவர்சிட்டி பற்றிய இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு என்னென்ன பிஜி கோர்ஸ், அதாவது பிஜி ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் டு பி சப்மிட்டட் ஆன்லைன் ஃபார் நேஷனல் லெவல் அட்மிஷன் டு த ஃபாலோயிங் பிஜி ப்ரோக்ராம்ஸ், அதாவது என்ட்ரன்ஸ் எழுதி அட்மிஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய கோர்சஸ்: MSc பயோடெக்னாலஜி, MSc கெமிஸ்ட்ரி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc பிசிக்ஸ், MBA ரெசிடென்சியல் ப்ரோக்ராம், MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், MCA 2 years, MBA NCTE ரெகக்னைஸ்ட். அப்புறமா நான் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் என்ட்ரன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. MSc பயோகெமிஸ்ட்ரி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டேட்டா அனலிஸ்ட், MSc கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ், MSc எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், MSc என்விரான்மெண்டல் சயின்ஸ். இவ்வாறு நான் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் 36 கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்புறமா அப்ளிகேஷன் ஆர் டு பி சப்மிட்டட் ஆன்லைன் ஃபார் அட்மிஷன் டு த ஃபாலோயிங் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் நான் என்ட்ரன்ஸ், அதாவது MBA டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 5 year integrated lateral entry for BBA at 4 year அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா application to be submitted online for admission to the following programs of certificate, diploma, higher diploma and PG diploma programs கொடுத்திருக்காங்க. இதுவும் நான் என்ட்ரன்ஸ் தான். certificate course in linguistics, certificate course in Malayalam, certificate course in Sanskrit, certificate course in Telugu, diploma course in Malayalam, diploma course in Telugu, higher diploma in French, PG diploma in industrial metal finishing, PG diploma in scientific yoga, meditation and politics, PG diploma in Saiva Siddhanta philosophy, PG diploma in GIS and remote sensing application. அந்த மாதிரி 12 வகையான டிப்ளமோ ப்ரோக்ராம், சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ அண்ட் PG டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போஸ்ட் கிராஜுவேட், ஒவ்வொரு PG ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன கல்வி தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் நேம், எலிஜிபிலிட்டி, UG ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட் இன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. MSc பயோடெக்னாலஜிக்கு UGல பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ரிலவென்ட் ஏரியா ஆஃப் லைஃப் சயின்ஸ், zoology, botany, microbiology, biochemistry, biotechnology இந்த ரிலவென்ட் சப்ஜெக்ட்ல 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்புறமா MSc கெமிஸ்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிங்கிறத பார்த்து புரிந்து கொள்ளலாம்.
தெளிவாக அனைத்து விளக்கங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. போஸ்ட் கிராஜுவேட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அட்மிஷன் பெறக்கூடிய கோர்ஸுகளுக்கு என்னென்ன கல்வி தகுதி, நான் என்ட்ரன்ஸ் கோர்ஸுக்கு என்னென்ன கல்வி தகுதி, இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படிங்கிற முழு விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோக்ராம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் should have studied under 10th plus 2 3-year degree complete பண்ணிருக்க வேண்டும். Procedure for submitting online application for admission. Applicants are requested to read carefully the rules of eligibility and other instructions given in the prospectus. Applicants who are willing to apply for more than one program have to apply separately for each program to the online mode. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமுக்கு 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் 700 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். அப்புறமா instruction for filling up the online application, attachment to be uploaded, scanned image passport size photo, scanned image signature, upload the scanned image of the SSLC higher secondary mark statement for PG programs, upload the scanned image of the consolidated mark statement if the applicant has already completed the UG courses, otherwise the applicant has to be upload the scanned copy of the mark statement of all the 5 semesters. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா கம்யூனிட்டி certificate போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். Xerox copy of all the following certificate along with original has to be produced at the time of admission. மாணவர் சேர்க்கை நடைபெறும் போது நேரடியாக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும். SSLC higher secondary mark statement, UG and PG programs, PG programs, UG degree mark statement, graduate certificate, professional certificate, community certificate, income certificate, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே மாணவர் சேர்க்கையின் போது நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது எக்ஸர்வைஸ்மென்ட், NCC சர்டிபிகேட் இருந்தால் அதெல்லாமே காண்பிக்கப்பட வேண்டும். முக்கியமாக ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் will be sent to the candidate email address. Selection procedures எல்லாமே கொடுத்திருக்காங்க. For the PG programs, அதாவது entrance based, the selection of candidate is based on the 50% weightage marks கொடுத்திருக்காங்க. Entrance examination conducted by the Madurai Kamaraj University and 50% weightage marks UG marks up to the 5th semesters. For biotechnology program, the section is purely 100% based on entrance examination marks only. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி selection procedures எல்லாமே டீடைலா கொடுத்திருக்காங்க. பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரிசர்வேஷன் பாலிசி கொடுத்திருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் செலக்ஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. மதுரை, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருவனந்தபுரம், காரைக்குடி ஆகிய 8 இடங்களில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் அகாமடேஷன் டீடைல்ஸ், அப்புறமா முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆரம்ப தேதி 5/3/2025 முதல் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3/4/2025 வரை விண்ணப்பிக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு இமெயில் வழியா சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வழங்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸுக்கு என்னென்ன ஃபீஸ் வரும் அப்படிங்கிற மொத்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, லேப் ஃபீஸ், லேப் கன்சூமபிள், ஸ்பெஷல் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், இன்டர்நெட், அதர் ஃபீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஃபீஸும் எவ்வளவு அப்படிங்கிறது டோட்டலாவே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு ஃபீஸ்ங்கிறது, ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற முழு தகவல்களும் தெளிவா அந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ வருது அப்படிங்கறத தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த அட்மிஷனுக்காக இணைய வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த விண்டோவிலே ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஃபார் PG அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025-26 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அட்மிஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிப்பதற்காக அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் லாகின் பேஜ் ஓபன் ஆகும். இதுல புது யூசரா இருக்கும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்றதுக்காக இங்க சைன் இன் கொடுத்திருக்காங்க. இந்த சைன் இன் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவம் இருக்கும். உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு நீங்க லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் அப்ளைட் ஃபார் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா PG ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அல்லது சர்டிபிகேட் டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அல்லது இன்டகிரேட்டட் +2 லெவல் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தகுதியான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி அப்புறம் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேட்கறாங்க. உங்க ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சி, எம்சிஏ, எம்ஏ, எம்பிஎட், MBA, M.Ed அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ்ல நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் விவரங்கள், ரிலிஜியன், நேஷனாலிட்டி, பேரண்ட் கார்டியன் நேம், ஃபாதர் டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பர் போன்ற விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் கல்வி தகுதி சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டும். உங்களது கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ பேமெண்ட் வருதோ அதை இணையதளம் வழியாக SBI கலெக்ட் இணையதளம் வழியாக நீங்கள் செலுத்த வேண்டும். ஃபைனலா உங்க விண்ணப்ப படிவத்தை ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு SMS வழியா அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு இமெயில் வழியாக சென்ட் பண்ணுவாங்க. ஆகவே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.